Hi friends, welcome to SR Academy. Departmental exam code number 152. Account test for executive officers. இதில் பென்ஷன் கணக்கெல்லாம் கேட்குறாங்க. இதை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டதால இந்த வீடியோவை நான் போடுறேன். ஸோ பென்ஷன் கணக்கு போடுறது ரொம்ப ஈஸி. அதை பற்றி கவலைவே பட தேவையில்ல. வீடியோவை கடைசி வரை பாருங்கள், எல்லாத்தையுமே நான் சொல்லி தந்துடுறேன். இதில் டிசம்பர் 2023 கேட்கப்பட்ட கேள்வி தான் இப்போ நம்ம ஆன்சர் பார்க்க போகிறோம். Question பார்க்கலாமா? A government servant retired on superannuation and the following details are given. You are requested to calculate. ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டோட ரிட்டையர்மெண்ட் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்? பென்ஷன் கண்டுபிடிக்கணும், கிராஜுவிட்டி அண்ட் கமிட்டட் வேல்யூ ஆஃப் த பென்ஷன், என்ஹான்ஸ்டு ரேட் ஆஃப் பென்ஷன், ஃபேமிலி பென்ஷன், நார்மல் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன். இந்த அஞ்சுத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்களோட பர்டிகுலர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க, அடுத்தது டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கில் நல்ல வேலையாக நெட் குவாலிஃபையிங் சர்வீஸ் கொடுத்துட்டாங்க. ரொம்ப முக்கியம். இது மற்ற கணக்கெல்லாம் நாமளே கண்டுபிடிக்க வேண்டியிருக்கோம். இந்த கணக்கில் அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்தது பாருங்கள், லாஸ்ட் பே ட்ரான், அவருடைய கடைசி மாத சம்பளம் இதை கொடுத்துருக்காங்க. கம்யூட்டேஷன் வேல்யூ இதை கொடுத்துருக்காங்க. ஸோ நெட் குவாலிஃபையிங் சர்வீஸ்னால் தகுதி வாய்ந்த பணிக்காலம், அவருடைய சர்வீஸு மொத்த நாட்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ கணக்கில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, அவங்க கொடுத்துருக்கிற டீட்டெயிலில் இருந்து நாம் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிக்கணும். அது என்ன சார் ஆஃப் இயர்னால், அவர் 22 வருடம் 4 மாதம் 22 நாள் வேலை செஞ்சுருக்காரு. இதை நாம் எத்தனை அரையாண்டுகளாக கருதலாம் அதை தான் கண்டுபிடிக்கணும். அரையாண்டுகளாக கருதணும்னா இப்போ 22 வருடங்கள் முழு ஆண்டுகள், அப்போ எத்தனை அரையாண்டுகள்? 22 2ஆல் பெருக்கிடுங்க. பெருக்குனா 44 அரையாண்டுகள் வந்துடுது. அதுக்கு அடுத்தது 4 மாதம் 22 நாள்னு இருக்கு இல்லையா, நமக்கு 3 மாதம் வந்தாலே என்ன பண்ணணும்? ஒரு அரையாண்டை நாம் சேர்த்துக்கணும். ஸோ இப்போ 4 மாதம்னு வருது, நாம் ஒரு அரையாண்டை சேர்த்துக்கிறோம். அப்போ 22 ஆண்டுகளுக்கு 44 அரையாண்டு, 4 மாதத்துக்கு ஒரு அரையாண்டு, மொத்தம் 45 அரையாண்டுகள். அடுத்தது லாஸ்ட் பே ட்ரான், அவருடைய கடைசி மாத சம்பளம் அவங்களே கணக்கில் கொடுத்துட்டாங்க, அதை அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்தது சிவி கமிட்டட் வேல்யூ, இதுவும் கணக்கில் கொடுத்தது. இதை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது கணக்கில் தெரியும். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, பென்ஷன் கண்டுபிடிக்கணும். பென்ஷனுக்கு ஃபார்முலா எல்பிடி லாஸ்ட் பே ட்ரான் இன்ட்டு ஆஃப் இயர்ஸ். எத்தனை கண்டுபிடிச்சிருக்கோம்? 45. இப்போ தான் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது டிவைடட் பை 2 × 60. ஸோ இது ஃபார்முலா. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. பென்ஷன்னா இந்த ஃபார்முலாவை எழுதிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும் தான், அவ்வளோதான். எல்பிடி அப்படின்றது 55,400 அப்படியே போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது சிவி தேவையில்ல. ஆஃப் இயர்ஸ் எத்தனை கண்டுபிடிச்சிருக்கோம்? 45ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டிவைடட் பை 2 × 60. இதை அப்படியே போட்டாச்சு. சார் இங்கே ஆஃப் இயர்ஸ் 60க்கு கீழே இருந்தால் அப்படியே போட்டுருங்க. ஒருவேளை 60க்கு மேலே இருந்தால் நாம் மேக்சிமம் 60ன்னு தான் வச்சுக்கணும். ஸோ இதுதான் ரூல்ஸ். 60 ஆஃப் இயர்ஸுக்கு மேலே நாம் போடக்கூடாது. அதாவது 30 வருஷத்துக்கு ஃபுல் பென்ஷன் அப்படின்ற கணக்கு. ஸோ ஓகேங்களா? இப்போ இது புரிஞ்சுதா? இதை நாம் அடிக்கிறோம். 3 பாஞ்சு 45, 4 பாஞ்சு 60. ஸோ இந்த 4ஐயும் இதையும் அடித்து போடுறோம் அப்படின்னா 4 8, அதை 8ன்னு வச்சுக்கோங்க. 1 8 8, இங்கே 5 8 40, 6 8 48, மீதி 7, 9 8 72, மீதி 2, அப்புறம் 2 8 16, மீதி 4, 8 40. ஸோ 6,925. அதை 3ஆல் பெருக்கினா நமக்கு 20,875ன்னு வருது. ஸோ நாம் பென்ஷன் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்.
அடுத்தது போடுறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் இதுக்கு முன்னாடி நடைபெற்ற ஒரிஜினல் கொஷின் பேப்பர் 6 செட்டு இருக்குது. எந்த கோட் நம்பராக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு 6 செட்டு இருக்குது. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் ஆன்சர்ஸும் மார்க் பண்ணியிருக்கோம், 1 மார்க் ஆன்சர்ஸும் மார்க் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு வேண்டும் பிடிஎஃபாக உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வேண்டும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸ்லாம் அனுப்பி வைக்கிறேன். இதை படித்தாலே போதும், கண்டிப்பாக நிறைய மார்க் எடுத்துடலாம். நம்பர் குறிச்சிக்கோங்க 9486816865. ஸோ நம்பர் குறிச்சிட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ண தேவையில்லை. பென்ஷனுக்கு அடுத்து கிராஜுவிட்டி அது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கிராஜுவிட்டிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, எல்பிடி இன்ட்டு ஆஃப் இயர்ஸ் டிவைடட் பை 4. ஸோ இதில் ஆஃப் இயர்ஸுக்கு மேக்ஸிமம் லிமிட் ஏதாவது இருக்கா சார்னா இருக்குது. 66 ஆஃப் இயர்ஸ் தான் நம்ம அதிகபட்சமாக போட முடியும். ஆனால் இந்த கணக்கில் நமக்கு 45 மட்டுமே இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. சப்போஸ் 67 68 அப்படின்னு வந்ததுன்னா நம்ம என்னன்னு போடணும், 66ன்னு போடணும், அவ்வளோதான். இப்போ இது ஃபார்முலா இருக்கா, இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துட போகுது. எல்பிடி 55,400 இன்ட்டு ஹாஃப் இயர்ஸ் 45 டிவைடட் பை 4. இதை நம்ம டிவைட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு 6,23,250 ரூபாய் வருது. ஸோ இந்த கிராஜுவிட்டிக்கு தமிழில் பணிக்கொடை அப்படின்னு சொல்லுவாங்க. இது பென்ஷன் ஸ்கீமில் உள்ளவங்களுக்கு கூடுதலாக நம்ம கிடைப்பது. ஸோ 6,23,250 ரூபாய் அவர் கிராஜுவிட்டி என்ற பெயரில் பெறுவார். மூணாவதாக கம்யூட்டேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். கம்யூட்டேஷன் அப்படின்றது பென்ஷன் பை 3. இது ஃபார்முலா. ஸோ இதுதான் பெர்மனன்ட் ஃபார்முலா எந்த கணக்காக இருந்தாலும். கம்யூட்டேஷன் இஸ் ஈக்குவல் டு பென்ஷன் பை 3. நாம் இப்போ தான் பென்ஷன் கண்டுபிடிச்சோம். 20,875 நாம் 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6,958.3ன்னு வருது. ஸோ புள்ளிக்கு அடுத்து 5 வந்தால் 1 ரூபா கூட்டிக்குங்க, அதாவது இது 30 பைசான்னு அர்த்தம். 50 பைசா வந்தால் 1 ரூபா கூட்டுங்க. 50 பைசாவுக்கு கம்மியாக வந்தால் அதை அப்படியே விட்டுருங்க, அவ்வளோதான். மீதி இருக்கிறத எடுத்து எழுதுகிறோம். 6,958. இது கம்யூட்டேஷன். ஆனால் கேள்வியில் கம்யூட்டட் வேல்யூ ஆஃப் பென்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கம்யூட்டட் வேல்யூன்னா அதாவது பென்ஷனில் ஒரு பகுதியை முன்கூட்டியே பெறும் உரிமை பென்ஷன்தாரர்களுக்கு உண்டு. அது எவ்வளவு ரூபாய் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த இடத்துல கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஃபார்முலா இருக்குது, கம்யூட்டேஷன் இன்ட்டு சிவி இன்ட்டு 12. ஸோ இது ஃபார்முலா. வழக்கமாக ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கிற மாதிரி கம்யூட்டட் வேல்யூ ஆஃப் பென்ஷனுக்கு இதுதான் ஃபார்முலா. கம்யூட்டேஷன் இப்போ தான் கண்டுபிடிச்சோம். அது என்ன சார், சிவி. சிவின்றது கம்யூட்டட் வேல்யூ, அது கணக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 8.194ன்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. இன்ட்டு 12 இது ஃபார்முலா. ஸோ கம்யூட்டேஷனுக்கு பதிலாக 6,958ன்னு போட்டிருக்கோம். சிவி என்பதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். 8.194 கணக்கில் கொடுத்தது இன்ட்டு 12. இது மூணுத்தையும் பெருக்கும் பொழுது 6,84,166 ரூபாய் 22 பைசா அப்படின்னு வருது. ஸோ 22 பைசாவை நம்ம விட்டுடலாம் இல்லையா. 50 பைசா இருந்தால் ஒன்று கூட்டிக்குங்க, 50 பைசாவுக்கு கம்மியாக இருந்தால் விட்டுடுங்க. ஸோ 6,84,166. சார் எல்லா கணக்குக்கும் கமிட்டட் வேல்யூ இதுதானா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது அவர் எந்த வயசில் ரிட்டையர்மெண்ட் ஆகிறாரோ அதுக்கான கமிட்டட் வேல்யூ தான் நம்ம இங்கே போடணும். இது கணக்கிலே கொடுத்துருப்பாங்க. 60 வயசில் ஒருத்தவர் ரிட்டையர் ஆனால் அவரோட கமிட்டட் வேல்யூ இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அர்த்தம். சப்போஸ் அவர் 58 வயசில் ரிட்டையர் ஆனால் அதுக்கான கமிட்டட் வேல்யூ வேறு, அதையும் கணக்கில் கொடுத்துடுவாங்க. அடுத்தது என்ஹான்ஸ்டு ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன். அது என்ன சார் என்ஹான்ஸ்டு ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன்? இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு அரசு ஊழியர் வேலையில் இருக்கும்போதே இறந்து விட்டால்
அவங்க குடும்பத்துக்கு நான் பென்ஷன் கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கு பேர் ஃபேமிலி பென்ஷன். வேலையில் இருக்கும் பொழுதே இறந்து விட்டாலோ அல்லது வேலை முடிஞ்சு 65 வருடங்களுக்குள் இறந்து விட்டாலோ, 65வது வயதுக்குள் இறந்து விட்டாலோ அவங்களுக்கு என்ஹான்ஸ்டு ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் கொடுப்பாங்க. அதாவது ஃபேமிலி பென்ஷனை விட அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ அதை தான் கண்டுபிடிக்கணும். இது ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி. இதுக்கான ஃபார்முலா பாருங்கள், எல்பிடி இன்ட்டு 50%, எல்பிடி இன்ட்டு 50/100, இதுதான் ஃபார்முலா. எல்பிடி பார்த்தீங்கன்னா 55,400 இன்ட்டு 50/100, அதாவது எல்பிடியில் பாதின்னு கூட நாம் வச்சுக்கலாம், பை 2ன்னு கூட போட்டுக்கலாம், எல்லாம் ஒன்று தான். ஸோ இது வந்து பாருங்கள், இதெல்லாம் அடிச்சிடுறேன், 0 0 கேன்சல் பண்ணி மீதி எல்லாத்தையும் பெருக்கி போட்டால் 27,700 அப்படின்னு வருது. ஸோ நமக்கு வந்துருக்கிற ஆன்சர் என்னன்னா 27,700. இது பென்ஷனை விட அதிகமாக இருக்கிறது. ஆனால் என்ஹான்ஸ்டு ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் வந்து பென்ஷனை விட அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா, இது ரூல்ஸு. ஸோ பென்ஷனை விட கம்மியாக வந்தால் இதை அப்படியே போட்டுக்குங்க. பென்ஷனை விட அதிகமாக வந்தால் பென்ஷன் அமௌண்ட் என்னாவோ நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் பாருங்கள், பென்ஷனு அதனோட அமௌண்ட்டை போட்டுக்குங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ பென்ஷன் அமௌண்ட்டும் என்ஹான்ஸ்டு ஃபேமிலி பென்ஷனு ஈக்குவலாக வந்தால் ரெண்டுமே ஒன்று தான், அது பிரச்சனையே கிடையாது. ஸோ என்ஹான்ஸ்டு ஃபேமிலி பென்ஷனை விட அதிகமாக இருக்கக்கூடாது. அதனால் பென்ஷன் அமௌண்ட்டு தான் போட வேண்டும். அடுத்தது ஃபேமிலி பென்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபேமிலி பென்ஷன் என்பது அவருடைய எல்பிடி. ஃபேமிலி பென்ஷன்னா என்ன? அதாவது அவருடைய இறப்புக்கு பிறகு அவர் குடும்பத்துக்கு கொடுக்குற பென்ஷன் தான் ஃபேமிலி பென்ஷன் என்று அழைக்கப்படும். அவருடைய லாஸ்ட் பே ட்ரானில் 30% கொடுப்பது தான் ஃபேமிலி பென்ஷன். ஸோ எல்பிடி இன்ட்டு 30/100, இதுதான் ஃபார்முலா. ஸோ எல்பிடி 55,400 இன்ட்டு 30/100ன்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 16,620 அப்படின்னு வருது. ஸோ இதுதான் ஃபேமிலி பென்ஷன். இது வரைக்கும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? இப்போ கண்டுபிடிச்சதெல்லாம் கடைசியாக எடுத்து எழுதிட்டா வேலை முடிந்தது. பென்ஷன் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ரூபாய் 20,875. கிராஜுவிட்டி இஸ் ஈக்குவல் டு rupees 6,23,250 and committed value of pension is equal to 6,958. இது வந்து கம்யூட்டேஷன் வேல்யூ. அவருக்கு கிடைக்கிற ரூபாய் எவ்வளோன்னா rupees 6,84,166. இது தான் எழுதணும். இது வந்து கம்யூட்டேஷன்னு போட்டு எழுதிடுங்க, இது எழுத தேவையில்லை. 6,958 கிடையாது, 6,84,166. அடுத்தது என்ஹான்ஸ்டு ஃபேமிலி பென்ஷன் EFP இஸ் ஈக்குவல் டு rupees 20,875. அடுத்தது ஃபேமிலி பென்ஷன் இஸ் ஈக்குவல் டு rupees 16,620. இது வரைக்கும் எழுதினாலே போதும், கண்டிப்பாக ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து வீடியோக்களை பெற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.